ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் கரண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் புதுசாக வெளியே இருந்து ஏதோ ஒரு சேவலோ இல்லை கோழியோ இல்லை சிக்ஸோ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வாங்கின அந்த கோழியில் நீங்கள் கோழி வளர்த்துவீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல எப்படி நீங்கள் வந்து செட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து அந்த புதுசாக வாங்கின கோழிகளை நம்ம வந்து நம்ம இடத்துல மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றியே நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல கோழி வாங்குகிறோம் அப்படின்னா, அந்த வாங்கிட்டு வந்த கோழியை நம்ம இடத்துல நம்ம ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம வாங்கிட்டு வந்த கோழியில் நம்மக்கிட்ட இருக்க கோழிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே மாதிரி நாம் வாங்கின கோழிகளையும் நம்மளால் வந்து காப்பாற்றிக்க முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் இப்போ நம்ம புதுசாக வெளியேருந்து ஒரு கோழி எடுக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம்னா அதுக்கு ஒரு எந்த ஒரு நோயும் இல்லாமல் நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம செட் பண்ணி விட்றது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம கண்டென்ட் குள்ள போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் புதுசாக ஒரு இடத்துலேருந்து கோழி வாங்கினீங்க அப்படின்னா அடுத்தது நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இதில் வந்து ஸ்டெப் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து புதுசாக ஒரு இடத்துலேருந்து கோழி வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கோழியை தனியாக ஒரு இடத்துல வந்து கட்டி போட்டு வச்சுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, ஒரு கோழி வந்து வாங்குகிறோம் அப்படின்னா தனியாக கட்டி போட்டு வச்சுருங்க கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல கோழி வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்தோட கிளைமேட்டு, அந்த இடத்தோட என்விரான்மெண்ட்ல தான் இத்தனை நாளாக அந்த கோழி வந்து இருந்திருக்கும். திடீர்னு வந்து அந்த கோழியை உங்கள் இடத்துக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணும்போது உங்கள் இடத்துல இருக்கக்கூடிய கிளைமேட்டு, உங்கள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறையாக இருக்கும். அதனால் நீங்கள் வாங்கக்கூடிய கோழிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கிளைமேட்டுக்கும் உங்கள் என்விரான்மெண்ட்டுக்கும் வந்து செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அந்த மாதிரி செட் பண்ணும்போது சில கோழிகளுக்கு சில நோய் பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால தான் நீங்கள் புதுசாக வந்து கோழி வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக வாங்கின கோழியை தனியாக ஒரு இடத்துல வந்து கட்டி போட்டு வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் கோழி வளர்த்துறீங்க அப்படின்னா புதுசாக நம்ம ஒரு கோழி வாங்குகிறோம் அப்படின்னா அது இருக்கிற மாதிரி ஒரு தனியாக ஒரு இடம் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்கின கோழி எல்லாமே நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து 5 நாளைக்கு 6 நாளைக்கு நீங்கள் வந்து கட்டி போட்டு வைக்கலாம். ஏன்னு சொல்கிறோன்னா, அந்த 5-6 நாளில் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அந்த கோழியோட பாடி வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகுதா, ஏதோ ஒரு பிரச்சனையா இல்லை ஏதோ ஒரு ஃபால்ட் வந்து காட்டுதா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் ஒரு 5-6 நாளைக்கு வந்து தனியாக கட்டி போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வைக்கக்கூடிய தண்ணி. நீங்கள் புதுசாக வாங்கின கோழிகளுக்கு நீங்கள் நார்மல் வாட்டர் வந்து வைக்காதீங்க. நார்மல் வாட்டர் வைக்காமல் நீங்கள் வந்து வார்ம் வாட்டர் வைங்க. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வாங்கின கோழி வந்து அது வளர்ந்த இடத்துல ஒரு தண்ணி வந்து குடிச்சிருக்கோம். திடீர்னு வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி நாம் வைக்கக்கூடிய நம்மக்கிட்ட இருக்கிற தண்ணியை வந்து குடிக்கும் போது அது என்ன தான் வந்து சுத்தமான தண்ணியாக இருந்தாலும் நார்மல் வாட்டராக குடிக்கும் போது அதுக்கு கோல்டு வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு வாரம் அந்த கோழிகளுக்கு வந்து நார்மல் வாட்டர் வைக்காம வார்ம் வாட்டர் வைங்க. அந்த வார்ம் வாட்டர்ல நீங்க சில ஜீரகம் எடுத்து அந்த ஜீரகத்தை நுணுக்கி அந்த வாட்டருக்குள்ள போட்டு அந்த வார்ம் வாட்டரை நீங்க வந்து வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் போது அதுக்கு ஏதோ கோல்டு இன்ஃபெக்ஷன் வர மாதிரி இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வராது. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்த கோழிகள் சின்ன வெங்காயங்கள் வந்து நறுக்கி போடுங்க. தொடர்ந்து ஒரு 4 நாளைக்கு இல்லை ஒரு 5 நாளைக்கு வந்து காலையில் 2 வெங்காயம், சாயங்காலம் 2 வெங்காயம் வந்து அந்த மாதிரி அரிஞ்சு போடுங்க. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் போடுறங்காட்டி அதோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். அதனால உங்களுக்கு வந்து நம்ம இடத்துக்கு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து செட் ஆயிரும். எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வர மாதிரி இருந்தாலும் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக சின்ன வெங்காயங்கள் வந்து போடும்போது அந்த இன்ஃபெக்ஷனை கம்ப்ளீட்டாக எடுத்துரும். அதே மாதிரி நம்ம பனி காலத்தில் வந்து சின்ன வெங்காயங்கள் வந்து போடலாமான்னா தாராளமாக போடலாம். வெயில் காலத்துலேயும் போடலாம், பனிக்காலத்துலேயும் நம்ம சின்ன வெங்காயங்கள் வந்து தாராளமாக போடலாம். சின்ன வெங்காயங்கள் வந்து பனிக்காலத்தில் போட்டால் வந்து கோல்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நம்ம கோழிகளுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். நல்ல ரிசல்ட் இருக்குது. அதனால் நீங்களும் வந்து தைரியமாக வெளியிருந்து கோழிகள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயங்கள் வந்து போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்த கோழிகளுக்கு டிவார்மிங் வந்து பண்ணிடுங்க. அல்போமர் இல்லை அல்பண்டசோல் அந்த மாதிரி ஏதோ ஒரு மெடிசன் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு வந்த கோழி என்ன வெயிட் இருக்கோ அதுக்கு தகுந்த டோசேஜ் கொடுத்து நீங்கள் டிவார்மிங் வந்து பண்ணிடுங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்த கோழிக்கு குடல் புழு இருந்தது அப்படின்னா அது நீங்கள் என்னதான் தீவனம் நீங்கள் கொடுத்தாலும் அது வந்து வெயிட் ஏறாது. அதே மாதிரி அதுக்கு குடல் புழு இருக்கிறனால நீங்கள் வளர்த்தக்கூடிய மற்ற கோழிகளுக்கு குடல் புழு வந்து சீக்கிரமாக பரவறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து டிவார்மிங் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரியே நீங்கள் டிவார்மிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கோழிக்கு நீங்கள் வந்து வாழைப்பழம் வந்து கட் பண்ணி போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழம் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக வந்து ஃபீல் பண்ணும் டிவார்மிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம போடும் போது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டெப் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மேக்ஸிமம்
மேக்ஸிமம் வெளியிருந்து கோழிகள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஒரே டைமில் நிறைய இடத்துலேருந்து நிறையா கோழிகள் வந்து வாங்காதீங்க. இப்போ ஒரு சேவல் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு இடத்துல மட்டும் இருந்து அந்த ஒரு சேவல் எடுங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல இருந்து வேற கோழி எடுக்கிறது அந்த மாதிரி எடுக்காதீங்க. எடுக்கலாம், அதே டைமில் எடுக்கக்கூடாது. இப்போ அந்த சேவல் எடுத்து ஒரு 10 நாள் அந்த சேவல் நல்லா செட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேற இடத்துல இருந்து அந்த வேற வடையை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஒரே இடத்துல இருந்து நீங்கள் அந்த சேவலும் இல்லை வடையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் ஒரே டைமில் வேற வேற இடத்துல இருந்து 2-3 கோழிகள் வந்து ஒரே டைமில் ஒட்டுக்கா நீங்கள் வந்து எடுக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற வேற இடத்துல இருந்து நீங்கள் வந்து ஒரே டைமில் வந்து அந்த எல்லா கோழியும் வந்து உங்கள் இடத்துல வந்து வரும்போது கண்டிப்பாக அதுக்கு நோய் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஒரே டைமில் வேறு வேறு இடத்துலேருந்து அதிக கோழிகள் வந்து எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புதுசாக ஒரு இடத்துலேருந்து கோழி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கோழிகள் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இன்னி வேறு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இன்னி நம்ம வெளியேருந்து வாங்கிட்டு வர கோழிகளை நம்ம இன்னி பெட்டராக நம்ம இடத்துல வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்டை படிச்சு பார்த்து வந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியாத விஷயங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து உயர்வோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் கோழி வளர்ப்பு சேனல் பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை நான் ஒரு நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோட சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம்